ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேயே பார்த்தீங்கன்னா டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா நான் அழகாக வந்து கோலமே போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்ட கையோடு பார்த்திங்கன்னா செடியில் வந்து பூ பறித்து நம்ம ஐயாவுக்கு வந்து வச்சுட்டு 2 வத்தி காமிச்சு நல்லா மனமுருக ஐயாட்ட வேண்டிட்டு நம்மளோட டே வந்து இன்றைக்கி நல்லா சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா துர்ணர் எடுத்து நல்லபடியாக நெத்தியில் வச்சு பூசியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தம்பிக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்காக லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சி குக்கரில் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கும், இன்னொரு பக்கம் டீ ரெடி ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். முட்டையும் வந்து ஒரு பக்கம் அவிய போட்டுட்டேன். தம்பிக்கு வந்து சுடுதண்ணி கொடுத்து விட்றதுக்காக சுடுதண்ணியுமே கொதிச்சிருச்சு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு தீர்ந்து போச்சு, அதுக்குமே ஊற போட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், முட்டை அவியல், அப்புறம் வந்து சாக்கோஸு, அப்புறம் கடலை மிட்டாய், நேந்திர சிப்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து மாதுளம்பழம் தான் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா அழகாக ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்துட்டாங்க சமத்தா. அவங்க ஸ்கூல் வந்து வண்டியில் தான் போவேன், சைக்கிள் எடுத்துகிட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க. அதனால் தம்பி வந்து சைக்கிளை அழுத்திட்டு முன்னாடி போனாங்க, நான் வந்து பேக் கொண்டுட்டு பின்னாடி போனேன். தம்பியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சரியான மழை. அது கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு துணி வேறு கிடைக்க அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை வெறிச்சு வெயில் போட்டுச்சு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா துணி துவைச்சு நான் பின்னாடி கொடி கட்டி காய போட்டுட்டேன். துணி காயப்போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா செம மழைங்க. பார்த்திங்கனாலே தெரியும், காற்றும் மழையும். நான் துவைச்சி போடுற துணி ஃபுல்லாக மறுக நனைஞ்சு போச்சு. தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு கிராதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்ட வழியுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கவர் ஃபுல்லாக இருந்துச்சு, கவரை ஃபுல்லாக வச்சு அதை அடைச்சி விட்டுட்டேன். தண்ணி வந்து அப்புறம் உள்ளே வரலை. அதுக்கப்புறம் நானுமே சாப்பாடை போட்டுட்டு மழையை பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் மாவுமே ஆட்டி எடுத்தாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.